ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல ராணுவ வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணி பெண்கள் வீட்டுக்குள்ள குதிக்கிறாரு. இதை பார்த்த உடனே கேப்டனா இருக்கிற மஞ்சரி செம காண்டாயிடுறாங்க. என்ன ராணுவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேர்ள்ஸ் சைன்ல யாருக்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு நீங்க அவங்க போனீங்களா? எதுக்காக இப்படி ரூல்ஸை பிரேக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமா பேசுறாங்க. அந்த இடத்துல ராணுவ வந்து யாருமே இல்லாத நேரம் ராத்திரி ஒன்னும் உங்க வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கும் மஞ்சரியை பொறுத்தளவுல நீங்க பாட்டுக்கு எகிரி குதிச்சா எப்படி? அது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கு அப்புறமா உங்களோட பிஹேவியர் வந்து நாட் ஓகே, இதெல்லாம் சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி செம காண்டாடுறாங்க. ராணுவ பொறுத்தளவுல செம காண்டாய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சரி சும்மா என்ன டார்கெட் பண்ணாதீங்க, கேப்டன் மாதிரி நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாரு. உடனே மஞ்சரியை பொறுத்தளவுல எப்ப ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போக கூடாது அப்படிங்கிறது ஹவுஸ் ரூல்ஸ், அதெல்லாம் பிரேக் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல உடனே ராணுவ வந்து அப்போ விஷால் பண்ணும் போதெல்லாம் நீங்க எங்க போனீங்க? விஷால மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. உடனே விஷாலுக்கு ட்ரிகர் ஆயிருது. எப்பா உன்னை டார்கெட் பண்றாங்கன்னா நீ அதை பத்தி பேசு, உன்னை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் பண்ணா அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றது சரியில்லை அப்படிங்கிற அவரும் கோவப்படுறாரு. இப்படி ராணவ் விஷால் இவங்க ரெண்டு பேருமே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா செமகான்ல உட்காந்துருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல இந்த இடத்துல ராணவ் வந்து விஷால பேசிட்டாரு, அந்த கான்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த விஷால பொறுத்தளவுல என்டர்டைனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்டர்டைன் பண்றாரா அப்படின்னு கேட்டோம்னா அதை விட இரிட்டேட் பண்றாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாங்க, பெண்களை பத்தி தவறா பேசுறதா இருக்கட்டும், இல்லனா பாடி ஷேமிங்கா இருக்கட்டும், மாக்கிங்கா இருக்கட்டும், இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப தர்ஷிகா விஷால் இவங்க ரெண்டு பேருமே காதல் கண்டென்ட் வேற கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுல வர்ற காதலை மட்டும் பார்த்தாலே கடுப்பாதுங்க. தர்ஷிகாவை பொறுத்தளவுல முதல் வாரங்கள்ல விஷால தம்பி தம்பின்னு கூப்பிட்டாங்க. இப்போ அந்த தம்பி மேல கிரஷ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரெண்டு பேரும் பல வருஷமா பழகி இருக்கோம், நமக்குள்ள நல்ல நட்பு இருந்துச்சு, அது அடுத்த கட்டத்துக்கு மாறுது அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்பா என்னப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நம்மளோட மென்டாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் ராணுவ இந்த இடத்துல பண்ணது என்ன பொறுத்தளவுல கோமாளித்தனமா தாங்க இருக்குது. உண்மையாக அவருக்கு சரியான புரிதலே கிடையாது. நேத்து கிராசரி எடுக்க போகும்போது கூட சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது பெண்கள் வீட்டுல சாச்சனா எப்படியோ அதே மாதிரி தான் ஆண்கள் அணில ராணுவ நடந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியா நடந்துக்கல அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ராணுவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.